வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ ஒன்று வந்திருக்குங்க. இது என்னங்க ப்ரோமோ, ஒரு வேஸ்ட்டுங்க, ஒன்றும் இல்லை. எதுக்கிட்ட இவ்வளோ நேரம் எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ராஜா ராணியை எடுத்து பேசுகிறாரு. ராஜா ராணி என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. ஸோ நம்ம அருண் எந்திரிக்கிறாரு, வேகமாக எந்திரிச்சு ரெண்டு சைடும் உள்ள தளபதிக தான் அதிகமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராஜாவும் ராணியும் இப்படி நெஞ்சில் அடித்து உட்கார வச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறாரு. அடுத்து முத்துக்குமரன் எந்திரிக்கிறாரு. சிம்மாசனத்தில் கம்மை போட்டு கொட்டிட்டாங்க போல இருக்குது, அதனால் அவங்க எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. உண்மையிலே அப்படி தான் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க எந்திரிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை, அந்த சாச்சனா கத்துனதை தவிர. அங்கிட்டு நம்ம ஆனந்தி எந்திரிக்கிறாங்க. ஆனந்தியோட வாய்ஸ் மாடலேஷன் எப்போவுமே பாருங்களேன், அவங்க இந்த காசிப் பேசுவாங்கள்ல, புறம் பேசும்போது பார்த்துக்கின்னு வச்சுங்களேன், மாடுலேஷன் வேறு மாதிரி இருக்கும். இதே இந்த கருத்து குறைந்திரி பாருங்களேன், அது அவங்க பயங்கரமாக இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுமே இரிட்டேட்டிங்காக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ எந்திரிச்சு சொல்கிறாங்க. இதுவும் வைல்டு கார்டு என்ட்ரி வைல்டு கார்டில் வந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் அவங்க ராணுவம் இது யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு. வைல்டு கார்டு என்ட்ரியிலேருந்து வந்தது அவர் போன தடவையே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டு அதான் லாஸ்ட்டாக இருந்த ஓட்டிங்கிலேருந்து ஃபஸ்ட்டு நாளுக்கு வந்தார்ல ராணுவம். ஸோ அந்த கருத்து இப்போ தேவையில்லை, சம்மந்தமே இல்லாமல் அதை சொல்கிறாங்கப்பா ஆனந்தி. ஓகே, அதுதான் இன்றைக்கி உள்ள ப்ரோமோ. ஒன்றும் இல்லை, எனிவே. ஸோ இன்றைக்கி சாச்சனா வெளியேற்றாமல் வர்ஷினியை வெளியேற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துகிட்ருக்கு. ஸோ அது என்னங்க இப்படி, வர்ஷினி நேற்று தான் நல்லா விளாட ஆரம்பித்தாங்க. அந்த ரோஸ்ட் மூமெண்ட்டில் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அவங்களும் இன்றைக்கி வெளியே போட்டிங்களா. சாச்சனா வெளியே போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ என்னோடய கருத்து அதுதான். ஓகே, அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து என்னது, ஓகே. எனவே இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவில் கோடு இருந்துச்சாம்லங்க, அதை அழிச்சு விட்டாங்களாம். ஸோ இது தப்பான முன்னுதாரணமாக இருக்குது, ஆண் பெண் அப்படின்னு. அதனால் கோடை அழிச்சு விட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா விளாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி விளாட விட்டாங்க போல இருக்குது. அதுவும் இன்றைக்கி எபிசோடில் இன்னைக்கு சொல்லுவாரா இல்லை நாளையில் காமிப்பாங்களா என்னென்னு தெரில. ஆனால் அது நடந்துருச்சு போல இருக்குது. அப்போனா இனிமேல் எல்லோரும் தனித்தனியாக விளாடணுங்க. அப்போ இனிமேல் மாட்டுவாங்க யார் யார் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிறது இனிமேல் தெரிய வரும். அது இந்த என்னது, ஏதோ ஒரு குரூப்பு ஜாயின் பண்ணி விளாடுவாங்கள்ல. இப்போ ஆண் பெண் அப்படின்றது இனிமேல் மிக்சிங்கில் இருக்கும். ஏதாவது ஒரு கேம், என்னது, குரூப் கேம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதாவது எல்லோரும் மிக்சிங்கில் வருவாங்க. ஸோ மிக்சிங்கில் இனிமேல் விளாடும்போது தான் அவங்களுக்குரிய இண்டிவிஜுவாலிட்டி வெளியே வரும். ஸோ இனிமேல் தெரியும் உண்மையான கேம் பிளேயர் யார் அப்படின்னு. உண்மையான பிக் பாஸ் பிளேயர் சௌந்தர்யா தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க. ஸோ முத்துக்குமரன் ஆல்ரெடி சௌந்தர்யாவுக்கு பயந்தது மாதிரி இந்த கேம் மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பார்க்கலாம் எப்படி என்று. தேங்க்யூ.